ப்ரௌசர்னு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சுனாலே ஞாபகம் ஒரு வந்து கூகுள் குரோம் தான். நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் டெஸ்க்டாப்பில் எதை ப்ரௌஸ் பண்ணுறதுனாலும் நம்ம ஓப்பன் பண்ணுற முதல் ப்ரௌசர் கூகுள் குரோம் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அந்த கூகுள் குரோம்லேயே நமக்கு பயன்படுற மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, ஏதாவது விஷயத்தை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரெடிமேடாகவே சில விஷயங்களை ஹெல்ப் பண்ணி கொடுக்குற மாதிரி எக்ஸ்டென்ஷன் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் தெரியாது, நிறைய பேர் பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி பேசிக்காக நம்ம பயன்படக்கூடிய ஒரு 5 எக்ஸ்டென்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜ்சேகர் டெக்மாஸ்லேருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆலோட. கூகுள் குரோம், நம்ம கூகுள் குரோமை பயன்படுத்தும் போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நிறைய எக்ஸ்டென்ஷன் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது, அந்த இடத்துல தேவைப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் தான் நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதில் நான் பயன்படுத்துகிற 2-3 எக்ஸ்டென்ஷன் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் எப்போ மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பசில் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸ்டென்ஷன் சொல்லி. இது ஒரு வேளை வரல, உங்களுக்கு பார்க்க முடியல, உங்களுக்கு ஹைடாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நார்மலாக போன ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். பை ஹெட்கேன்னு சொல்லி இது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், ஒரு சூப்பரான எக்ஸ்டென்ஷன். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. டேப்னு உள்ள இருந்தீங்கன்னா ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு சொல்லி இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல இன்ஸ்டால் பை ஹெட்கேன்னு சொல்லி வரும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் விசிபிள் பண்ணிட்டீங்க, டேப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனோ அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5-6 இருக்குது. நான் ஒரு 4-5 யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பை ஹெட்கே, டார்க் மோட், எடிட் திஸ் குக்கீஸ், கூகுள் டிரான்ஸ்லேட், லெஸ் நோட்டிஃபிகேஷன், நைட் டைம்னு சொல்லி இதில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பை ஹெட்கே வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தான். நீங்கள் ஆன்லைன் வெப்சைட், ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் எதில் எந்த பொருள் வாங்க போனாலும் இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் போய்க்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோனே பார்த்துக்குவோம். M32 பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சூஸ் பண்ண ப்ராடக்ட் M32 வந்துருச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு. இது என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க பொருள், நீங்கள் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய பொருள் வந்து ப்ரைஸ் கிராஃப் வந்துடும். அது என்ன ரேட், அதிகபட்சம் என்ன ரேட்டுக்கு விற்றுருக்காங்க, ரொம்ப லோ ரேட் எந்த ரேட்டுக்கு போயிருக்கு, இப்போ என்ன ரேட்டில் இருக்குன்னு சொல்லி இந்த இருக்கு இல்லையா, அதிகபட்சம் இதில் கொடுத்துருவாங்க. லோ ப்ரைஸ் 15,262 வரைக்கும் போயிருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரேட் கொடுத்துருக்காங்கன்னு இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு 18,870 வரைக்கும் அதிகபட்சமாக விற்றுருக்கு. ஆவரேஜ் வந்து 15,895 கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த ஃபோன் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ராப் ஆகிறதுக்கு 55% சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் என்ன பொருளாலும் சரி, இது ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லை, அமேசான் போய்க்கோங்க. அமேசானில் இதே மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட், பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கிராஃப் ஃபுல்லாகவே காமிச்சிடும். ஒரு ஃப்ரிட்ஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு. நீங்கள் ப்ரைஸ் கிராஃப் பார்த்துக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்தோன்னா 22,990 வரைக்கும் வந்திருக்கு. அதிகபட்சம் 28,290 வரைக்கும் வந்திருக்கு இந்த ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப லோ ரேட் என்ன, அதிகபட்ச ரேட் என்ன, இப்போ என்ன ரேட் இருக்குது, ஒருவேளை குறைவு வாய்ப்பு இருக்கா, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இருக்குங்களா? ஒருவேளை நீங்கள் அடிக்கடி இந்த பொருளை வந்து பார்க்கணும், ரேட்டை செக் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற நேரங்களில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான நேரங்களில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அலாட்டும் கொடுத்துரும் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து. இதே மாதிரி நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி, கூப்பன் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சிம்பிளாக, சப்போஸ் நீங்கள் ஒரு பொருள் பார்த்துட்டு வேறு எங்கேயும் கம்பேர் பண்ணணும், தேடி தேடி பார்க்கணும் அவசியம் இல்லாமல் அதிகபட்ச ரேட் என்ன, கம்மியான ரேட் என்ன, எப்போ குறையலாம், எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு எல்லா ஆன்லைன் வெப்சைட்டுக்குமே பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் கூகுள் குரோமில் ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ரெண்டாவதாக ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடிய எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் சொல்லி, நம்ம கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணுறோம், ஏதாவது ஆர்டிகல் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுற பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். சப்போஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி கூகுளில் போய் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை அந்த ஃபுல்லாகவே இந்த ஆர்டிகல் முழுவதுமே தெரியல அப்படின்னா அவங்க ஒரு லாங்குவேஜ்லேருந்து அவங்க சொந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக இந்த டிரான்ஸ்லேட்டை தனியாக ஒரு டேப்பில் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது நீங்கள் எக்ஸ்டென்ஷனாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா
புட்டி டிராயிங் சொல்லி சும்மா நான் ஒரு ரஃபாக ஒரு ஆர்டிக்கல் எடுத்திருக்கேன். இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேஜ் முழுவதுமே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனில் போய் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரான்ஸ்லேட் திஸ் பேஜ்னு கேட்பாங்க. நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேஜ் முழுவதுமே நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கிலீஷில் இருக்குது. என்ன லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்லி மேலே ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒரு டூல் பார் மாதிரி ஒன்று வந்துருச்சு. இப்போ நான் தமிழ் கொடுக்குறேன். தமிழ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் கூகுளில் அந்த இங்கிலீஷில் இருந்த பேஜ் முழுவதுமே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு லாங்குவேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ட்ரான்ஸ்லேட் உங்களுக்கு தனி பேஜாக வேணும்னு நினச்சிங்கனாலும் சரி, நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் கூகுள் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு தனி பேஜாகவும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனி வார்த்தைகளை தான் பண்ண நினைக்கிறீங்க, தனியாக உங்களுக்கு ஏதாவது காப்பி பண்ணி யூஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் மட்டும் பார்க்கணும், கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தனி டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி அவசியம் இல்லாமல் ஈஸியாகவே ரொம்ப ஷார்ட்கட்டாகவே இந்த எக்ஸ்டென்ஷன் மூலம் நீங்கள் இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை பயன்படுத்தி பார்க்கலாம். மூணாவதாக ஓவராலாக ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ள ஒரு எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் மோடுன்னு சொல்லி இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா இருக்கும் டார்க் மோடுன்னு சொல்லி இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டால் பண்ணி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக அந்த நைட் நேரங்களில் இரவு நேரங்களில் ப்ரௌஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த டார்க் பிரைட்னஸ் வந்து கண்ணை பாதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக கொஞ்சம் டார்க்காக யூஸ் பண்ணி நினைக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் பயன்படும். லேப்டாப்பில் போய் செட் பண்ணணும், டெஸ்க்டாப்பில் போய் செட் பண்ணணும் அந்த மாதிரி அவசியங்கள் இல்லாமல் இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். கிளிக் மூலம் உங்கள் டார்க் மோட ஈஸியாகவே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நாலாவதாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அதிலே கீழே இருக்கக்கூடிய நைட் ஐன்னு சொல்லி இந்த இடத்துல இதுதான். இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. டார்க்காக உங்களுக்கு வேணுமா, நைட் மோடு மாதிரி தான், நைட் மோடு மாதிரி உங்களுக்கு வேணுமா, நீங்கள் எதாவது ஃபில்ட்ரு பண்ண போகிறீங்களா, ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்களா, நார்மல் டிஸ்பிளேக்கு நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்லையா, நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இல்லை பிரைட்னஸ் நான் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் மட்டும் குறைச்சா போதும், எனக்கு டார்க் மோடு வேண்டாம், பிரைட்னஸ் மட்டும் நான் குறைச்சா போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா டார்க் மோட் இல்லாமல் பிரைட்னஸ் மட்டும் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நார்மல் ஒரு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, நார்மல் வேணும்னு நினச்சா நார்மல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி 3 விஷயத்தையுமே ஒரு கண்ட்ரோலில் பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப் போகணும், டெஸ்க்டாப்பில் போய் அந்த செட்டிங்ஸ் நோண்டணும் அவசியம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் இந்த நைட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டார்க் மோட், ஃபில்டர்ட், நார்மல் இந்த 3 ஆப்ஷனுமே சூப்பராக பயன்படுத்துறதுக்கு அந்தந்த நேரங்களை பொறுத்தளவுக்கு ஓரளவு பிரைட் கம்மியாக வேணும், கூட வேணும், இரவு நேரம் டார்க் மோடில் வேணும், எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மூலம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப், டெஸ்க்டாப் எல்லாமே ரொம்ப நேரம் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த நைட் ஐலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5வது நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப சிம்பிளாக நமக்கு பயன்படக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய லெஸ் நோட்டிஃபிகேஷன் சொல்லி இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்ஸ்டால் பண்ணிட்டு டேப் பண்ணிங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ டோன்ட் அலோன்னு சொல்லி ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் வெப்சைட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்க நினச்சிங்கன்னா கஸ்டமைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆட் கொடுத்து எந்த வெப்சைட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆட் வரக்கூடாது, இல்லை நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சொல்கிற வெப்சைட்லேருந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போதோ லேப்டாப் டெஸ்க்டாப் ஆன் பண்ணும்போதோ எந்த நோட்டிஃபிகேஷன் வராது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்னா இதன் மூலம் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறது மூலம் ப்ரௌஸ் பண்ணும்போது கூகுள் க்ரோமில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸை ஈஸியாக அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்து தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. பின் அன்பின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் பார்லேயே வந்துடும். இருக்கு இல்லையா, அட்ரஸ் பார்லேயே வந்துடும். நான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன், அடிக்கடி நான் உள்ளே போயிருக்க அவசியம் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வேளை தேவையில்லாத மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் அன்பின் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துடும். இது மட்டும் இல்லை, கூகுள் க்ரோம்ஸ் வெப் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்டது. நீங்கள் க்ரோம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் நிறையா இருக்குது. நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூகுள் க்ரோம் பயன்படுத்தும் போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ப்ரௌஸ் பண்ணுறது மட்டும் போதாதுன்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷனை எவ்வளோ அழகாக பயன்படுத்தலாங்கிற தகவலுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச எக்ஸ்டென்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறை குறை இருந்தாலும் கமெண்ட்டில் பார்க்கலாம். மீண்டும் நல்ல தொடர் சந்திக்க வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.